ஹலோ அண்ட் வணக்கம். இன்றைக்கி நம்ம 1 பாட் அஃப்கானி பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு க்யூபாக கட் பண்ண பன்னீரை ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் பெப்பர், 1/4 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் சேர்த்து மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மேரினேட் ஆகட்டும். அதுக்குள்ளே ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 3 வெங்காயம், 1 விரல் சைஸ் இஞ்சி, 6 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சுடுங்க. இப்போ அதே பேனில் 1 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி சூடானதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணியிருக்கிற பன்னீரை எல்லா பக்கமும் ரோஸ்ட் ஆகிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கான ஒரு கிரேவி ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம வதக்கி வச்ச எல்லா பொருட்களையும் 1/2 கப் தயிரோடு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுல் ஆட் பண்ணிவிட்டு இது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் தண்ணி இதெல்லாம் சேர்த்து கலந்து ஒரு கலவையை எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கிரேவிக்காக பேன் அடுப்பில் வச்சுட்டு பேன் சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் இது சூடானதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மிக்சரை ஊற்றி நல்லா பாயில் பண்ணலாம். ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு பாயில் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். இதுவும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் இதில் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணுங்கள். ஃபைனலாக மழைச்சாரல் மாதிரி கொத்தமல்லி அண்ட் கசூரி மெத்தி ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் கிரேவி ரெடியாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சும்மா கும்தாவாக இருக்கும்.